வெயிலில் அப்படியே பார்ப்போம் சொல்லிட்டீங்க. அப்புறம் வயசான ஆள்னு நான் 2 வருஷத்தில் என் பையன் வந்து விளாடுவான், அப்போ காட்ட சொல்கிறேன். First of all, thank you, Dharmaraj Charlatan Anna, doing this interview with us. So, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு I want to ask you, நீங்கள் எப்படி கபடி ஆட ஆரம்பிச்சிங்க? நீங்கள் என்ன வயசில் இருந்தீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடுறச்ச? நான் ஆடும்போது ஒரு 12-13 இயர்ஸ் இருக்கும். சும்மா ஊரில் ஹாலிடேஸில் பக்கத்தில் ஊரில் பக்கத்தில் ஆற்றில் எல்லோரும் போய் டைம் பாஸுக்கு சாட்டர்டே சண்டேயில் விளாண்டுக்கிட்டு இருப்போம். அப்போ சீனியர்லாம் எல்லோரும் ஒவ்வொரு கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, டைம் பாஸ் என்ஜாய். அப்போ எல்லோரும் கபடி விளாடுவோம். பக்கத்து ஊரில் சின்ன ஊருக்கு ஒரு சின்ன பந்தயங்கள் இருக்கும், அங்கே போய் வேடிக்கை பார்ப்போம் சின்ன வயசில். அதுக்கப்புறம் அவங்களாம் ஆடுறாங்களேன்னு ஆட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு 95 வந்து லோக்கலில் நல்லா மேட்ச் விளாடுவேன், சன் பேப்பர் மில்னு திருநெல்வேலியில் இருந்து. அப்போ அவங்க கோச்சு பார்த்துட்டு அந்த பையனை கூட்டுவாங்க. 95 நான் பிறந்த வருஷம் அது 95 அந்த பையனை கூட்டுவாங்கன்னா சன் பேப்பர் மில்லுக்கு என்ன இன்னொரு ஒருத்தவங்க வந்து என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. ஊரில் வந்து இது மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, ஒன்று கோச்சு மில்லுக்காக விளாட சொல்கிறாரு, சன் பேப்பர் திருநெல்வேலி மில்லுக்காக விளாட சொல்கிறாரு. அவனோன்னா சரி அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறேன். 3-4 மந்த்து சன் பேப்பர் மில்லில் அங்கேயே இருந்தேன், திருநெல்வேலியில் இருந்தேன், சேரன் மாதிரியில். அதுக்கப்புறம் ஒரு நேஷ்னல் ஆடினேன் தமிழ்நாடு. அப்போ ரயில்வேஸில் எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 97 அங்கே நேஷ்னல் கண்டினியூ ஆடிட்டுருக்கேன், இன்றைக்கி வரைக்கும் நேஷ்னல் ஆடிட்டுருக்கேன். 23 இயர்ஸ். ப்ரோ கபடி 14 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது கூட கண்டினியூ ஆடுறேன். அது மாதிரி ரெகுலராக ஆடிட்டுருக்கேன். இதுதான். ஆனால் இப்போ வந்து நீங்கள் 95 நீங்கள் ஆட ஆரம்பிச்சிங்க மெயினாக, ஹேண்ட் பேப்பர் மில்க்கு. அப்போலேருந்து நீங்கள் ஆடினீங்க. இப்போ இருக்க நேஷ்னல் ஆடினது 95 நேஷ்னல்ஸ் கரெக்ட். இப்போ வந்து எத்தனை 24 இயர்ஸ் ஆயிருக்கு. இந்த ஜேர்னி எப்படி இருக்கு? வந்து அந்த கபடிங்கிற ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? கபடி ஜர்னின்னா எவ்வளவோ அடிகள் இருக்கும், எவ்வளவோ தோல்விகள் இருக்கும், எவ்வளோ வெற்றிகள் இருக்கும். அதெல்லாம் மீறி தான் இத்தனை ஒரு 23 இயர்ஸுக்கு அப்புறம் நேஷ்னல். போன வருஷம் லாஸ்ட் நேஷ்னல் கூட நான் ஃபஸ்ட்டு ரயில்வேஸு 97 ஆடினேன், இந்தியன் ரயில்வேஸ் நேஷ்னல். ஃபஸ்ட்டு ரயில்வேஸு நேஷ்னல் கோல்டு. லாஸ்ட் இயர் 2016 கூட கோல்டு. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கூட 99 இன்டர்நேஷ்னல். 2016 லாஸ்ட் இன்டர்நேஷ்னல். இப்போ அதே லாங் ஜெர்னி. 19 இயர்ஸ் 17 இயர்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு 99 நீங்கள் ஆடிச்ச அப்போ உங்கள் கேப்டன் யார் இருந்தார்? நான் ஃபஸ்ட்டு அதான் 97னா இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கோச்சாக இருக்காங்க, என்னோட அண்ணவங்க எல்லாரும். ராகேஷ் அனுப்பெல்லாம் அவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்க எல்லாம் இப்போ பட்னா கோச்சு, மும்பை கோச்சு, அது மாதிரி எல்லாம் நிறைய. அதான் ராம்பீர் வந்து பட்னா கோச்சு, மும்பையில் வந்து சஞ்சீவ்குமார் கோச்சு, பெங்காலில் வந்து பிசி ரமேஷ். அது மாதிரி எல்லாருமே அவங்க எல்லாம் என்னோட அண்ணவங்க 97 அந்த அவங்க எல்லாரும். அவங்க ஒரு அதுக்கப்புறம் தான் மன்பிரீத்தெல்லாம். ஃபஸ்ட்டு அவங்க மன்பிரீத்தெல்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் தான் ராகேஷ் அனுப்பு. அது மாதிரி எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு கிட்டத்தட்ட 4 தலைமுறை ஆடிருப்பேன். நீங்கள் எப்படி இத்தனை வருஷமாக வாட் இஸ் பீன் டிரைவிங் ஃபோர்ஸ் உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கா? இப்போ ஆடுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஆரம்பித்த மாதிரியே என்ன இருக்கும் கூட நீங்கள் இவ்வளோ வருஷம் ஆடிட்டு இருக்கீங்க, அது எப்படி? இல்லை, கபடின்னா அவ்வளோ லவ் பண்ணுவேன், அவ்வளோ ஆர்வம் அதிகம் சின்ன வயசுலேருந்து. ஒரு இப்போ தான் எங்கள் மேட்ச்னா கூட ஒரு 10 கிலோமீட்டர்லாம் ஊரில் இருக்கும்போதெல்லாம், அப்போ அந்த காலத்தில் சைக்கிள் தான், பஸ்ஸெல்லாம் அந்த வசதியெல்லாம் கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்துங்க. அப்போ சைக்கிள் தான், வேறு பஸ்ஸு வசதி இருக்காது, காரு அந்த மாதிரி வசதிகள்லாம் அதிகம் இருக்காது. 2 வீலரே யார்ட்டையும் இருக்காது. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 வீலரே அதிகம் வந்தது. அது மாதிரி அப்போ நடந்து ஒரு 10-12 கிலோமீட்டர்லாம் நடந்து போய் நைட்டில் விளையாண்டுருக்கோம் கபடியெல்லாம். அது அந்த ஜர்னி ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் ஊரில் யாரும் எதுவும் கிடையாது. மேட்ச் விளையாட போகிறோம்னா விளையாட போகிறது
7-8 பேராக இருக்கும். வேடிக்கை பார்க்குறதுக்கு 10-20 பேர் வருவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அப்படி எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளாண்டுட்டு வருவோம். யாரும் காசு பண்ணுறதுக்காக விளாண்டு கிடையாது. அப்போ ஒரு டைம் பாஸு, பக்கத்து ஊரா நம்ம ஊரா அந்த மாதிரி ஃபைட் இருக்கும். கபடி போட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜாலி. அதனால எதுவும் பெனிஃபிட்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி விளாண்டுட்டு வந்தோம். அது அப்போ அந்த ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கண்டினியூவாக இருக்குது. இந்த பிகேல வந்து 2014 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேம் அண்ட் ஃபாலோயிங் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இந்த பிகேஎல் வரலன்னா கண்டிப்பாக கபடியெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கும். விளையாடுறதுக்கே இப்போ உள்ள இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சுலாம் விளையாடுறதுக்கே இருக்காது. ஏன்னா இடையில எல்லோரும் நல்லா படிச்சுன்னா நல்ல வேலைக்கு போகலாம், ஐடி ஃபீல்டு அது இது இன்ஜினியராக போனீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் எல்லாமே மாற்றிடுச்சு இடையில. அதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ரோ கபடி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே சில பேருக்கு கபடினாலே வில்லேஜை தவிர சிட்டிலலாம் அவ்வளோவா தெரியாது. சப்போஸ் நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், கபடி பிளேயருக்கு ஒரு தனியாக இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். வேறு ஹாக்கியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஃபுட்பாலாக இருக்கட்டும் வேறு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. கபடி பிளேயர்னால் அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். கபடி அந்த கபடிங்கிறதுக்கு கபடின்னா இவ்வளோ டஃப் கேமா, இவ்வளோ இன்ஜுரிஸ் ஆகுமா, அப்போ அவங்க இப்போ தான் தெரியுது அந்த கபடி. அந்த இப்போ ப்ரோ கபடி கேபிஎல் வந்ததுக்கப்புறம் தான் கபடியை பற்றியே எல்லாருக்கும் தெரியுது. இன்ஜுரிஸ் கேமு ரொம்ப டஃப்பான கேமு, அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறத இப்போ தான் எல்லோரும் உணர்றாங்க. அதனால் அதுக்கு ஒரு தனி மரியாதை. முன்னாடி தெரியாது, இப்போ எல்லாருக்கும் தெரியுது. அது இல்லாமல் சிட்டியில் நல்ல ஸ்கூலில் படிக்கிறவங்க நிறையா பேர் நான் கபடி விளாடணும், எப்படி விளாட்றது, யார்கிட்ட எங்கே கற்றுக்கிறது அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்குறாங்க. கபடியை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆர்வம் கூட இருக்குது, நான் கூட விளாடணுன்னு. முன்னாடி அப்படி கிடையாது, கபடியா கேமா எதுக்கு அப்படின்னாங்க. இப்போ அப்படி இல்லை. அது ஒரு மண்ணோட ஒரு இருக்கிற கேம் இல்லை. அது வந்து நம்ம ஆடுறது கிராமத்தில், இல்லாட்டி ஆடுறது கிரவுண்டில் ஃபீல்டு ஆடுறது. இப்போ வந்து அதே வந்து இப்போ ஏசி இண்டோர் ஸ்டேடியமில் மேட்டில் ஆடுறோம். அதனால் அந்த கேம் வந்து யூ திங்க் இட்ஸ் பிகம் மோர் மாடர்னைஸ்ட் இந்த லீக்னால? இல்லை, அதான் கேம் வந்து ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. முன்னாடி சிட்டி எல்லாருமே அந்த மேட்டு இதுங்கிறதுனால, அந்த மண்ணுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ மேட்டுங்கிறதுனால எல்லாருக்குமே அந்த ஆர்வங்கள், இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஸ்பீடு கேமு. மண்ணில் வந்து ஸ்லோவாக இருக்கும் கேமு, மேட்டில் ஸ்பீடு. அது மாதிரி 2008 தான் மேட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மேட்டு கிடையாது. அதுக்கு முன்னாடி மண்ணில் தான் நேஷ்னல் நடக்கும், எல்லாமே நடக்கும். இன்டர்நேஷ்னலே அதுக்கப்புறம் தான் மேட்டு எல்லாத்துக்குமே வந்துச்சு. மேட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஃபாரின் கண்ட்ரிஸே எல்லோரும் பண்ணாங்க கேமை. நம்ம கூட விளாட்ணும் மண்ணுங்கிறப்ப அது கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. இப்போ டோட்டலி எல்லோரும் நிறையா பேர் எப்படின்னா கபடி விளாடணும், நான் விளாடணும், நீ விளாடணும் அப்படின்னு எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. கபடியில் வந்து எங்கேயோ இன்னும் டாப் லெவலுக்கு வரும், இன்னும் ஒலிம்பிக் வரைக்கும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 95 இருக்கும். 95ல் ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட், பெரிய டோர்னமெண்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வெளியிலேருந்து, டெல்லி அங்கங்கே எல்லா டீமும் நிறையா வந்திருக்கு. நான் ஊரில் இருந்தேன். என்ன அப்போ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு போலீஸ் டீமுக்கு என்ன ஒரு கெஸ்ட்டாக மேட்ச் விளாட்றதுக்கு ஒரு பையனை நான் கூப்பிட்டு வரேன்ட்டு கபடி சீனியர் கபடி பிளேயர் வந்து என்னை ஊரில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. முசிறியில் ஒரு மேட்ச் நடக்குது 95ல் ஆல் இண்டியா டோர்னமெண்ட். செதன் ரயில்வே, ஐசிஎஃப், எலக்ட்ரிசிட்டி போர்டு, இது மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 4 டீம் விளாடுது. அதில் போலீஸ் டீம் ஒன்று, பாக்கி எல்லாம் அதர் ஸ்டேட்லேருந்து அந்த டீம். அப்போ கூப்பிட்டு போகிறப்ப நான் சும்மா சின்ன பையன் ஊரில். அப்போ வந்து அதிகம் ஃபேன் ஷர்ட்டை கூட போட மாட்டேன், வேஷ்டி சட்டை கட்டுவேன். அதுக்கப்புறம் மேட்ச் விளாடும்போது தான் தெரியுது பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எல்லோரும், நான் சின்ன பையன் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப நல்லா தம்பி ஃபைனல் ஆடிச்சு டீம் எப்பொழுதுமே அவங்க ஃபைனல் ஆடினது இல்லையா. அதுக்கப்புறம் அப்போ தான் முதல் ஃபைனல் ஆடுறோம். அது மாதிரி ஆடணுன்னா அவங்களுக்குலாம் சந்தோஷம். அதுதான் எனக்கு முக்கியமான மேட்ச். அதுக்கப்புறம் நேஷ்னல் கூட ஃபஸ்ட்டு நேஷ்னல் ரயில்வேஸ் நான் நேஷ்னல் ஆடுறேன். ஒரு 33 இயர்ஸோ 35 இயர்ஸுக்கு அப்புறம் ரயில்வேஸ் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணுது. வின் பண்ணுறோம். அப்போ கோச் வந்து பெங்களூர் கோச் ரணதீர் சிங் கோச். எனக்கு 18 இயர்ஸ் நேஷ்னல் கோச். நான் எதையுமே அதை ஒரு சேவ் பண்ணி நான் வைக்காமல் விட்டுட்டேன். இந்த மெடல் சர்டிஃபிகேட்டே சிலது இருக்கனா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது.
எல்லாத்தையுமே யதார்த்தமாக எடுத்துக்குவேன். அதை ஒரு இதாக எடுத்துக்கிறது இல்லை. கண்டிப்பாக நான் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் தான் வேலையை பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடணும். ஊருக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சரு பண்ணணும். எல்லாம் நிறையா இருக்குது. ஒரு கால்குலேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்கானிக் மாதிரி செஞ்சு நிறையா பேருக்கு நிறையா செய்யணும். அது இல்லாமல் கபடி வளர்க்குறதுக்கு ஒரு இது மாதிரி ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும். நடந்ததுக்கப்புறம் ஒரு நாள் உங்களை மீட் பண்ணுவேன். கண்டிப்பாக. அது எனக்கு தெரியாது. இந்த வருஷம் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்னா அடுத்த வருஷம் நீங்கள் தான் முடிவு பண்ணி ஆகணும். அதனால் எல்லாத்தையும் அப்படி தான் சொல்லுவேன். எல்லாருமே நிறைய பேர் இப்போ என்னை பார்த்துட்டு கூட சில பேர் ஜூனியர் சீனியர் ஆனால் நீ ஆடுறப்ப நான் ஆடினா என்ன அப்படின்னு ஒன்றால் தான் நானே கூட ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கும். இல்லை இப்போ அப்படின்னா இப்போ மேட்ச் முன்னாடி வந்து காலையில் 2 hours சாயந்தரம் 2 hours பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். அதை பர்ஃபெக்டாக பண்ணுவோம். இப்போ மேட்ச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹெவியாக பண்ணவும் முடியாது. ஹெவியாக பண்ணால் பாடி டயர்டாக இருக்கும், இல்லை டைட்டாக இருக்கும். அந்த மூமெண்ட்டு டைமிங் வராது. இப்போ எவ்வளோ தேவையோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, சாயந்தரம் லைட்டாக ஜிம் பண்ணுறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நாளைக்கு சப்போஸ் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா சாயந்தரம் ஸ்விம்மிங் லைட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் நாளன்னைக்கு மேட்ச்சுக்கு ரெடி ஆகும். இல்லை மேட்டுக்கு வெளியில் இருக்கும்போது நார்மலாக இருக்கும்போது வேறு, உள்ளே இறங்கணுன்னா வேறு. இப்போ சில விஷயங்களில் டீம் வந்து கோச் வந்து அவங்க அதனால தான் கோச் வந்து வெளியில் தான் சொல்ல முடியும். உள்ளே ஆடும்போது நம்ம தான் அந்த உள்ளே பிளேயர்ஸ்குள்ளே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி பேசி விளாடணும். அதுக்காக தான் மெயினாகவே செலெக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கோச்சும் நானும் ஒரு 10-12 இயர்ஸ் 15 இயர்ஸ் கிட்டத்தட்ட நேஷ்னல் விளாண்டுருக்கோம். 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டு. கோச் வந்து ரைட்டு, நான் டிஃபரெண்ட். என் கையில் தான் நின்று ஆடியிருக்கோம் ஒரு நிறையா நேஷ்னல். அதனால தெரியும் எக்ஸ்பீரியன்ஸு. அண்ணா டீம் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் வின் பண்ணுறதுக்கு லீக்கில் கூட டாப்பில் வர்றதுக்கு ட்ரை பண்ணி ஃபைனல் எப்படியா இருந்தாலும் ஆடி ஆகணும். அதுதான் ஒரு டார்கெட்டில் இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்து உங்கள் கம்பேரிட்டர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து அவங்களே இப்போ கோச்சாக இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இன்னும் ஆடிட்டு இருக்கீங்க. அப்சல்யூட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.